அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனி அண்ட் எஸ்டேட் பிளானிங். இத பத்தின ஒரு விவரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ கண்டிப்பா நம்மளுக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, இது வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல முதல் முறைக்கு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, கமெண்ட்கள் வழியாக கூட நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவ நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ மனி அண்ட் எஸ்டேட் பிளானிங் அப்படின்னா என்ன? சக்சஷன் அப்படின்னா என்ன? நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நெறைய சொத்துக்கள சேர்த்து வச்சிருக்கலாம். இல்ல பிசினஸ் மேனா நெறைய பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். வெவ்வேறு விதமான சேவிங்ஸ் எல்லாமே, இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே நீங்க பண்ணி வச்சிருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நோய் நோய்கள் தான். அதே போலவே மரணம். ஸோ இந்த நோய், மரணம் அப்படின்றது யாருக்கு எப்போ வேணுமானாலும் நடக்கலாம். அது விபத்து கூட இதுல ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நோய், விபத்து, மரணம் அப்படின்றது யாருடைய வாழ்க்கையில வேணுமானாலும் அ கபடி விளையாண்டுட்டு போலான்னே சொல்லலாமே கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாரி நோய்வாய்ப்படுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாவே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. இல்ல விபத்துனால நோய்வாய்ப்படுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நோயால மரணம் அடைகிறது கூட சாத்தியம் தான் இருக்கு. ஸோ இத நம்ம புறக்கணிச்சுட்டு விட முடியாது. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நம்ம வாழ்க்கை போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா, கண்டிப்பா அந்த மாதிரி பாதையில வாழ்க்கை எப்பவுமே நம்மள கொண்டு போகாது. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் மேனுவல் மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்காது. ஏதோ ஒரு அ சம்பவம் நடக்கும். ஏதோ விதமான ஒரு ஈவென்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அதன் வழியாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாதிப்பு உண்டாயிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில அப்பப்போ. கஷ்டங்கள் வரும், சுகங்கள் வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையோடைய அடுத்த தலைமுறை, அதாவது நம்மளுடைய வாழ்நாள் முடிஞ்ச பிறகு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டுட்டு போறோம், என்ன விட்டுட்டு போறோம்ன்றது ரொம்ப பேர் யோசிக்கவே மாட்டோம். அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மாரி சக்சஷன் பிளானிங் அல்லது எஸ்டேட் பிளானிங் உடைய கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது யார் வேணுமானாலும் எஸ்டேட் பிளானிங் பண்ணலாம், சக்சஷன் பிளானிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலகட்டமா நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, மேரேஜ்ல ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆயிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான குடும்பங்கள் முக்கியமா இந்த எஸ்டேட் பிளானிங் முறையில போணும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எல்லை, அதாவது உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறைகள் வரும்போது, அ அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்பவுஸ் அல்லது உங்களுடைய குழந்தைங்களாகட்டும், இல்ல செகண்ட் மேரேஜ் ஆன பிறகு வந்திருக்கக்கூடிய குழந்தைங்களோ அல்லது உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள எந்த விதமான வாக்குவாதமோ அதே போலவே சொத்துக்கான தகராறுகளோ ஆகக்கூடாதுன்றதுனால, அவங்களோட ஃப்யூச்சர் சேஃபா இருக்கணும் அப்படின்றப்போ, இந்த சக்சஷன் பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒரு பங்க வகிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சக்சஷன் பிளானிங் யார்கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபைடு ஃபைனான்ஷியல் பிளானர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு லாயர் கிட்ட போய் கூட இந்த சக்சஷன் பிளானிங்க பத்தி தகவல்கள நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நீங்க உயிரோட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சக்சஷன் பிளானிங் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு ஒய்ஃப்ங்க முன்னாடி அல்லது ஒருவேளை நீங்க 2 வாட்டி நீங்க கல்யாணம் ஆயிருக்கு. டைவோர்ஸ் ஆயிட்டு முதல் கல்யாணம், 2வது கல்யாணமும் உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில, உங்களுடைய ப்ரீவியஸ் ஒய்ஃப் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஒய்ஃப் கிட்ட கூட நீங்க போய் இந்த லாயர் வழியாக உட்கார்ந்து பேசி அத பிளான் பண்ணிக்கலாம். சக்சஷன் பிளானிங். பசங்க முன்னாடி கூட இத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு புதுசா இப்போ ஒரு சொத்த வாங்கியிருக்கிறீங்க, வீட வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றப்போ, ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, உங்கள சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணும். அடுத்தது உங்க தலைமுறை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த எஸ்டேட் பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்டேட் பிளானிங்குள்ள நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. இதுல நீங்க உங்களுக்குள்ளயே நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ உங்களுக்கு அடுத்தது என்ன? சொத்து என்ன ஆகப்போது? அடுத்த தலைமுறைக்கு நான் எவ்வளோ சொத்து குடுக்க போறேன்? அல்லது எனக்கு பிடிச்சிருக்கிற சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏதாவது டொனேஷன் மாரி நான் குடுப்பேனா? சொத்துல ஒரு பங்க. அல்லது பார்த்தீங்கன்னா, நான் சொத்த சேர்த்து வச்சிருக்கிறேனே, இந்த சொத்தின் வழியாக அடுத்தது என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒய்ஃப் அத மேனேஜ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு ஃபினான்ஷியலி அவங்க ஸ்டேபிளா இருக்காங்களா? ஒருவேள அவங்க ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அத மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா? பசங்க ஒருவேள மைனரா இருந்தாங்க, சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கல்விக்கு எப்படி நம்ம ஃபினான்ஷியலி அவங்கள ஸ்டேபிள் பண்றது? கல்விக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூகமா அவங்கள படிச்சு முடிக்கிறதுக்கான தீர்வுகள் எப்படி எடுக்கிறது? ஒருவேளை பிசிக்கலாவோ இல்ல மென்டலி டிசேபிள் ஆயிட்டாங்க அப்படின்றப்போ, இப்ப நானே ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனா இருக்கிறேன் அப்படின்றப்போ, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஃபேமிலி இருக்கு. எனக்கு ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்க. இல்ல பிராக்டிகலா பேசணும்னா ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, ஸோ இந்த மாதிரி ஆகுறப்போ பிசிக்கலி அண்ட் மென்டலி டிசேபிள் ஆன பிறகு யார் அவங்கள பார்த்துக்குவாங்க? என்னையே யார் பார்த்துக்குவாங்க? என்னுடைய கேர் டேக்கர்ஸ் யாரு? என்னுடைய மருத்துவ செலவு எதுலேருந்து கவர் பண்றது? இது எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரியான முடிவுகள எடுத்து லீகலி ஒரு டாக்குமெண்ட்ட ரெடி பண்றது தான் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டேட் பிளானிங் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு லீகல் ப்ராசஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
ஸோ, இந்த ஒரு எஸ்டேட் பிளானிங் மூலமாக உங்க பொருளாதாரத்த வந்து நீங்க பிளான் பண்ணிட்டு அத வந்து சேஃப் கீப்பிங் பண்ணிக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு வந்து உங்களுடைய சொத்துக்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப சுமூகமா இருக்கும். டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அது இதுன்னு சொல்லி நெறைய வந்து இன்ஹெரிடன்ட் டாக்ஸ் எல்லாம் போடப்படுகிறது. அத வந்து குறைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த எஸ்டேட் பிளானிங் மூலமா சுமூகமா நடத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை வீடு ஏதாவது வாங்கியிருக்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, புதுசான அந்த வீடுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தில வந்து இறந்து போனாலோ, இல்ல பிசிக்கலி டிசேபிள் ஆயிட்டீங்களா, இல்ல மென்டலி டிசேபிள் ஆயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில, இந்த வீடுக்கு இஎம்ஐ கட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஸ்டேட் பிளானிங் வழியாக உங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து அந்த பணத்த மாசம் மாசம் குடுக்குற மாரி, வர மாரி பண்ணி வச்சு, அதில இஎம்ஐ கட்டிக்கிறது, வீட மேனேஜ் பண்றதான டிசிஷன்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் கூட உட்கார்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட இந்த மாரி எஸ்டேட் பிளானிங்க்கு நீங்க அ தீர்மானம் எடுத்துக்கலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டேட் பிளானிங்க்கு வந்து நீங்க ஒரு பிளான் பண்ண பிறகு, முக்கியமான ஒரு விஷயம் இந்த எஸ்டேட் பிளானிங்குள்ள ஒரு இன்சூரன்ஸ கொண்டு வரது. இப்போ சமீபமா நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி இந்த எஸ்டேட் பிளானிங்குள்ள, சக்சஷன் பிளானிங்குள்ள கொண்டு வரது அப்படின்றத கூட நம்ம யோசிக்கணும். ஏன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சுன்னா, இன்சூரன்ஸ்ல வரக்கூடிய அந்த ப்ரொசீடிங்ஸ வச்சுட்டு, ஒருவேளை லோன வாங்கியிருந்தாங்க வீட்டுக்கு. அந்த வீட்டோடைய லோனுக்கு வந்து அடைக்கிறதுக்கு அந்த பணத்த யூஸ் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூனரலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போலவே மெடிக்கல் பில்ஸ் இருக்கும். அந்த ஒரு வேளை ஏதோ அசம்பாவிதம் நடந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிகவர் ஆகணும், ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே லேப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது பணமெல்லாம் யூஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் செலவுகள் வருதுன்றப்போ, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ எடுத்துக்கலாமா அப்படின்றத பார்த்துக்கலாம். நேச்சுரல் கலாமிட்டி ஆயிட்டோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஃபயர் ஆக்சிடென்ட்டாலயோ, எதனாலயோ வீடு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னா, அதன் வழியாக சம்மந்தப்பட்ட நபர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில அவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கவர எடுத்துக்கிட்டு, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ்க்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது சில இன்சூரன்ஸ்ல அந்த கிளாஸஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்து நீங்க டிசிஷன்ஸ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒருவேளை அந்த நபர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ் அவர் இறந்த பிறகு யாரு முன்னோடி எடுத்துட்டு போறது? அந்த சக்சஷன் பிளானிங்ன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அந்த பிசினஸ மறுபடியும் டேக் ஓவர் பண்றது யாரு? பசங்க எடுத்துக்குவாங்க. பசங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கா? இல்ல வந்து அந்த பிசினஸ்ல வந்து நண்பர்கள் யாராவது சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா, நண்பர்களுக்கு அந்த அ அந்த இது இருக்கா? இன்சைட்ஸ் இருக்கலாம். அவங்க அது கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா அந்த பிசினஸ? இல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த பிசினஸ கேரி ஃபார்வர்ட் பண்றாங்களா? இது எல்லாமே வந்து இந்த சக்சஷன் பிளானிங்ல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை மைனர் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்றப்போ, ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அந்த பிசினஸ கன்டின்யூ பண்ணிட்டு, அவங்க வெல் டு டூ ஆன பிறகு பசங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி மேஜர் ஆன பிறகு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த பிசினஸ வந்து திருப்பி குடுக்குற மாதிரியான ஒரு சக்சஷன் ஒரு ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு போலாம். ஸோ இந்த மாரி எல்லாமே பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பார்த்தோம் அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால உங்களுக்கு பிசிக்கலி டிசேபிள் ஆயிட்டீங்க, அல்லது மென்டலி டிசேபிள் ஆயிட்டீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் என்னமோ இப்போ திடீர்னு கடன் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அந்த கடன யார தீர்த்து வைப்பா? அல்லது ஒய்ஃப் வந்து விடோ ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து யாரு பணம் குடுப்பாங்க? ஃபேமிலி எப்படி மெயின்டெயின் பண்ணுவாங்க? எப்படி ரன் பண்ணுவாங்க? இந்த மாதிரியான பயங்கள் வந்து நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பயங்கள் இருக்கிற நபர்கள் வந்து இந்த எஸ்டேட் பிளானிங் மூலமாக உங்களுடைய அந்த பயத்த வந்து போக்கிக்கலாம். ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வந்து உங்களால லீட் பண்ண முடியும். அதே போலவே நாளைக்கு ஏதோ உங்களுக்கு ஆச்சுனாலும் கூட உங்க ஃபேமிலி வந்து சேஃபா இருக்கு, செக்யூரா இருக்குன்ற ஒரு தைரியத்தோட நீங்க இருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பத்திரப்படுத்திக்கிறதுக்காக நீங்க பேங்க் லாக்கர்ல கூட இத போய் நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எஸ்டேட் பிளானிங் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த. உயிரோட இருக்கும்போது இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உயிர பிரிஞ்ச பிறகு வந்து என்ன பண்ணணுன்றது கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இதுல மென்ஷன் பண்ணி கூட முன்கூட்டியே எழுதி கூட வச்சிருக்கலாம். இது வந்து ஒரு வில்லுல வந்து ஒரு பார்ட்டா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க வில் எழுதுறீங்க அப்படின்னா கூட, அந்த வில்லுல வந்து ஒரு உயில்ல கூட இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கும் எஸ்டேட் பிளானிங் அப்படின்றது. மிக பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்கள் எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எஸ்டேட் பிளானிங். ஏன்னா ஃபியூச்சர் லெகசிய வந்து அந்த கம்பெனியோட லெகசியோ அல்லது அவங்களுடைய பிசினஸோட லெகசிய வந்து ஃபியூச்சர்ல கொண்டு போறதுக்காக இந்த ஒரு எஸ்டேட் பிளானிங்க பண்ணியிருப்பாங்க. சமீபமா நம்ம கூட பார்த்திருப்போம். ரத்தன் டாடா அவர் இறந்த பிறகு, அவரோட உயில்ல என்னென்ன எழுதியிருந்தாங்க, எப்படி வந்து இந்த பிசினஸ டேக் ஓவர் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான பணங்கள்ல யார் யாருக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ பணத்த குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய இருக்கக்கூடிய இந்த சொத்துல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தனிநபர் கூட இந்த மாரி எஸ்டேட் பிளானிங் பண்ணலாம். அதுக்கேத்த மாதிரியான முடிவுகள எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த மாதிரியான தகவல்கள் வந்து கல்லூரிகள்லயும், ஸ்கூல்லயும் கண்டிப்பா சொல்லணும். சொல்லிக் குடுக்கணும்.
குழந்தைங்களுக்கு. ஏன்னா வருங்காலத்தில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பிசினஸ் வரும். அதில பிசினஸ்ல போவாங்க, ஜாபுக்கு போவாங்க, வீடு வாங்குவாங்க. ஃபினான்ஷியல் பிளானிங்ன ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா தேவைப்படுகிறது. அதில வந்து முக்கியமான ஒரு அம்சமா இந்த எஸ்டேட் பிளானிங்கும், இந்த வில் எழுதுறது எப்படி அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள வந்து இந்த மாதிரியான லாயர்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் வந்து ஒரு எம்ஓயு மாதிரி போட்டுட்டு ஸ்கூல்ல போயிட்டு இத பத்தின ஒரு புரிதல வந்து குழந்தைங்களுக்கு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு சொன்னா தான், அவங்க நாளைக்கு வீட்ல போய் அத பத்தின ஒரு விழிப்புணர்வ குடுப்பாங்க. இந்த விழிப்புணர்வு மூலமாக இந்த லாயர்ஸுக்கு, அப்புறம் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஏன்னா, அவங்க வந்து இவங்கள கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய பிசினஸும் வந்து பெருகும். இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபியூச்சர் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். நிம்மதியா அவங்களுடைய வாழ்க்கைய கடந்து போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தீஷ். நன்றி, வணக்கம்.